நம்ம வெப்சைட்க்கு எப்படி பேனர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டிசைனில் பேனர்ஸ், இந்த பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து நிறைய பேனர்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் மூலமாக நம்ம வெப்சைட்க்கு மிடில் பேனர், டாப் பேனர், பாட்டம் பேனர், ஹோம் பேஜ் பேனர் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப் பேனர் கிளிக் பண்ணுறோம், எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட் கொடுத்து இதில் வந்து நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேனர் நேம் என்ன ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு எனேபிள் கொடுக்கணும். இப்போ இதில் ஆல்ரெடி ஒரு பேனர் இருக்குது. இப்போ இன்னொரு பேனர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அப்லோட் ஆகிடும். ஜேபிஜி ஃபைலாக தான் நம்ம அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது பேனர் நம்ம வெப்சைட்டில் விசிபிள் ஆகிடும். இப்போ இதே நம்ம லோகோ ஆட் பண்ண போனோம் அப்படின்னா சிஸ்டமில் செட்டிங்ஸ், இதில் நம்ம ஸ்டோர் நேம் விசிபிள் ஆகும். இதில் எடிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரலில் வந்து மெட்டா டைட்டில் நம்ம ஷாப் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம செலக்ட் பண்ண தீம் காமிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் நேம், ஸ்டோர் ஓனரோட நேமு, அட்ரஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஸ்டோருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோக்கலில் நம்மளோட டைம் ஜோனு, நம்ம கரன்சி என்ன, நம்ம லொக்கேஷன், ரீஜியன் இல்லைனா ஸ்டேட், அப்புறம் நம்ம லாங்குவேஜ், அப்புறம் கரன்சி. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வெப்சைட்டில் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆப்ஷன் இப்படி தான் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூலாம் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணால் எஸ், டிசேபிள் பண்ணால் நோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்ன காமிக்கணும், அப்புறம் ஸ்டாக்லாம் எப்படி காமிக்கணும், ஸ்டாக் டிஸ்பிளே ஆகணுமா இல்லை வேண்டாமா, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ், இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டோர் லோகோ அப்லோட் பண்ணுவோம். பிளேஸ் ஹோல்டர் கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்தோம், இமேஜ் செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தோன்னா அப்லோட் ஆகிடும். ஐக்கான் அப்படின்னா நம்ம கூகுள் சர்ச் பண்ணுறப்போ மேலே ஷோ ஆகிற ஐக்கான், அதுவுமே நம்ம இந்த இடத்துலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். நம்ம வெப்சைட்டில் இது வந்து விசிபிள் ஆகிடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.